இழப்புகளை சந்தித்தது உயிரிழப்புகள் ஏற்பட்ட குடும்பங்கள் மட்டுமல்ல. அன்றைய தேதிக்கு அந்த ஜன நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள், இதையெல்லாம் பார்த்து இன்றைய தேதி வரைக்கும் அந்த பீதி விலகாமல் இருப்பவர்கள். இன்னும் சொல்லப்போனால் சில பேட்டிகளிலே நான் நெரிசல் மிகுந்த பஸ்களில் ஏறுவதற்கு கூட நாங்கள் இப்போது தயங்குகிறோம். உயிர் பிழைத்ததே பெரும்பாடு. எப்படி பிழைத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி பல பேட்டிகளை நீங்கள் பார்க்கலாம். ஆறுதல் வந்து அனைவருக்குமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் அங்கு சென்றிருந்தாலோ அல்லது அங்கு வந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்திருந்தாலோ அது இன்னமும் பொருத்தமாக இருந்திருக்கும். இழப்பீடு கொடுத்தவர்களுக்கு மட்டும் ஆறுதல் என்பது எனக்கு என்னமோ அவ்வளோ தூரம் ஒரு சிறப்பான அரசியலாக எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இது படவில்லை. அந்த இடம் ஏன் விஜய் அப்படியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார் என்பது எனக்கு தெரியவில்லை. நேரில் சென்று ஆறுதல் சொல்றதுல என்ன சிக்கல் அவருக்கு இருக்கு? ஏன்னா அது குறித்த விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்படுறதை பார்க்குறோம். நேரில் சென்று ஆறுதல் கூறுவதில் அவருக்கான சிக்கல், அவர் சொல்வது எனக்கான போதுமான பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே தாவேகா சொன்னது, அதற்கு கூட வந்து அரசு அனுமதி தரவில்லை, கடைசி நேரத்தில் தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்குமே அனுமதி தருகிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் கரூர் வந்து அவர்கள் தேர்ந்தெடுத்ததே வந்து 25ஆம் தேதி தான். அது வரைக்கும் ப்ரோக்ராம் மாற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க. 25ஆம் தேதி, அது போன மாதம் 25ஆம் தேதி கடிதம் கொடுத்து மறுநாள் 26ஆம் தேதி வந்து அனுமதி. தாமதம்னே சொல்ல முடியாதுல்ல. நிச்சயமா தாமதம் கிடையாது. ஆனா 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அந்த டைமிங் வந்து அப்படிதான் இருந்தது. அதனால அவர் தாமதமாக வந்தார் குற்றச்சாட்டு. அனுமதி கேட்டதே 25, கொடுத்தது 26ங்கும் போது கடைசி நாளில் தான் கொடுத்தார்கள் அல்லது ஒரு நாள் இடைவெளி தான் கொடுத்தாங்கிற அந்த வாதம் சரியானதா இருக்கா அப்படிங்கிறது தான். 27ஆம் தேதி ப்ரோக்ராமுக்கு 25ஆம் தேதி கடிதம் கொடுத்து 26ஆம் தேதி அனுமதி கொடுத்துருக்காங்க. இதை விட வந்து வேகமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. விஜய் தாமதமாக வந்தார், அந்த இடத்துல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஏன்னா அனுமதி கொடுத்தது 3 to 10 தான். அவர் தாமதமாக வந்தார் என்று அப்படி சொல்ல முடியாது. இரண்டாவது, அவரே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவருக்கே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அகில இந்திய அளவில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறையும் வந்து அந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய கிரௌட் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆர்கனைசர்ஸ் வந்து இதை பிரிச்சிருந்திருக்கணும்.